ஹாய்ஸ், நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாரிடம் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நான் இன்னும் விஜயை அரசியல்வாதியாக ஏற்றுக்கலை. அவரால் எப்படி தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இலவசமாக வீடு கட்டி கொடுக்க முடியும்? தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அதை அவர் எப்படி கடனை தீர்ப்பாரு அதை சொல்லட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் யார் கூப்பிட்டாலும் போவாங்களே, ஏன் அவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படி அரசியலில் அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதுக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக விளக்கி அவருக்கு சொல்ல போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், சரத்குமார் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. கேட்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்பாக என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அது என்ன கேள்விகளாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கேள்வி, அரசியல்வாதியா நீங்க அவருக்கு என்ன அறிவுரை சொல்லணும் விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரத்குமார் அவர்கிட்ட. அதற்கு சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவரை அரசியல்வாதியாவே ஏத்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் உச்சக்கட்ட பொறாமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் அந்த பொறாமை. ஏன் உச்சக்கட்ட பொறாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கட்சி தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்போமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழக தலைவருக்கு அதிக கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னும் வரைக்குமே மக்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முக்கியமாக உச்சக்கட்ட பொறாமை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் கட்சி தொடங்கி ரொம்ப நாள் ஆகுது. இது விஜயண்ணாவுக்கு வந்த கூட்டம் கூட இவருக்கு அதிகமாக வரலை. அப்போ இவருக்கு மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் கட்சி தொடங்கணுமே, நேற்றுக்கு சின்ன பையன் கட்சி தொடங்கியிருக்கான், இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கு, நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு உச்சகட்ட பொறாமையிலையும் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி எல்லாத்தையுமே வெறுக்க வைக்கணுக்காக சொல்லிக்கிட்டே தெரியாரு. இதுதான் இவருடைய வேலையே. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கே ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை யார் கூப்பிட்டாலுமே வருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் எனக்கு தெரியல, பட் இப்படி தான் சொன்னார். மக்கள் யார் கூப்பிட்டாலும் போவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு முக்கியமாக இப்போ அந்த ஆட்சி அரசியலை பற்றி பிடிக்காம தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி இனி அவர் வந்தாச்சுன்னா இனியாவது நல்லது நடக்கும், மக்கள் கேட்குறது, மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் புதுசாக வந்தவங்களுக்கு பின்னாடி மக்கள் அதிகமாக போகிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணா அவங்கள எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக அதனால இதை பார்த்துக்கிட்டு சரத்குமார் அவர்களுக்கு முழுக்க ஒரு பொறாமை தான். அதாவது சின்ன பையன் கூட பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க, நம்ம காலங்காலமாக இருந்துட்டு வரோமே, நம்ம கூட ஏன் வரமாட்டுறாங்க, இப்பவும் நம்ம படம் நடிச்சுட்டு இருக்கோமே, ஏன் நம்ம பின்னாடி வரமாட்டுறாங்க, அப்படி ஒரு பொறாமையில தான் இந்த ஒரு வேலையும் சொல்லியிருந்தாரு. மக்கள் யார் கூப்பிட்டாலும் போவாங்களே அப்படிங்கிற மாதிரி இவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பார்த்து நீங்கள் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை வளர்த்து விடுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் விளக்கம் சொல்லியிருந்தாரு. அவர் எல்லா இடத்துக்குமே போகிறாரு, எல்லா கட்சி மாநாடும் நடத்துகிறாரு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மக்கள் கொஞ்சம் வந்தாலுமே அதை அதிகமாக வர்றது மாதிரி காட்டி ஃபோக்கஸ் பண்ணி டிவியில் போட்டு காட்டுறீங்க. அதனால தான் இன்னும் மக்கள் அதிகமாக அவங்கள இவ்வளோ கூட்டமாக நம்மளும் போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு இது பண்ணுறாங்க. காரணமே நீங்கள் தான் வளர்த்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வளரணும்னு நினைச்சா அரசியல்ல தான் வளரணுமா? ஏன் படத்து மூலமா சினிமா துறையில வளர முடியாத?
ஏற்கனவே அவர் வளர்ந்துட்டாரு, இனி இங்க வந்து தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே கிடையாது. சரத்குமார் அவர்கள் மாதிரி மார்க்கெட்டை இழந்துகிட்டு அரசியல்ல வந்தாச்சுன்னா நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா கிடையாது. ஏற்கனவே இப்போ சினிமா உச்சத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ நினைச்சா கூட தளபதி விஜய் அண்ணா சினிமாவில் டாப்பு தான், சரியா? அதையும் விட்டுக்கிட்டு தான் மக்களுக்காக வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சரத்குமார் அவர்கள் மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா கிடையாது. இப்போ என்ன காரணத்தினால இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து அதிகமாக கூட்டம் வருது, சரத்குமார் பின்னாடி அவர்களுக்கு அதிகமாக கூட்டம் வரலை. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுறீங்க, அதனால தான் கூட்டம் வருது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் யார் கூப்பிட்டாலும் போவாங்களே, அதனால தான் கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாருக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீருவேன். அதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன வந்து கேட்டிருந்தார், சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எப்படி உங்களால் வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்களுக்கு தான் இது சுத்தமாக புரியலை. புரிஞ்சிச்சா பார்த்தாரா எதுவுமே தெரியாமல் வந்து பேசுகிறாரு. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதை சார்ந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு நபர் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடித்ததுனால அவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது பொருளாதாரம், அதாவது அவருக்கு தேவையான சம்பாத்தியத்தை அவரே வந்து தேடிக்குவார். அப்போ வீடு கட்டுவாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு கார் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி தமிழகத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக வீடு தாரேன், காரு தாரேன், வேலை தாரேன் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து சொல்லலை. பட் இது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துப்போமே, அவங்க புரியாமல் விஜய் அண்ணா வந்து ஃபுல்லாக விஜய் இலவசமாக கொடுக்க போகிறாரு, வீடு கொடுக்க போகிறாரு, காரு கொடுக்க போகிறாரு, எல்லாமே கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து ஈரோட்டில் நடத்தின மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதாவது நான் சொன்னது நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இதனால் பொருளாதாரம் வந்து உயரும், அவங்களுக்கு தேவையான வீடுகள் கட்டுவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க, இது எல்லாமே அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக விளக்குனாங்க. அதுக்கப்புறமே சரத்குமார் அவர்களுக்கு இது சுத்தமாக புரியலை. இவருக்கு நம்ம எப்படி தான் இறங்கி வந்து விளக்கி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தெரியலை, சரியா? புரியாமல் இவர் இன்னுமே பேசிகிட்டு இருக்காரு. அவரால் எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் இலவசமாக, எப்படி கார் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல விதமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது இன்னொரு விஷயமும் ஒரு சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது, அதை நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் ஒன்று கேட்குறேன், ஒருத்தர் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு, ஆனால் இது வரைக்குமே அவர் சிஎம் பதவியில் வரல, புதுசாக வந்திருக்கிறாரு. தமிழகம் 10 லட்சம் ரூபா கோடியில் கடனில் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? அது எதுக்கு விஜய் அண்ணா தீர்க்கணும்? விஜய் அண்ணாவை என்ன பண்ணாங்க, நான் வந்து கடன் வாங்கி நான் பத்திரமா எங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார். இல்லையே, கடன் வாங்கினது யார்? அதிமுக, திமுக இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஆட்சியில் தான் இந்த கடன் வாங்கப்பட்டுச்சு, சரியா? இப்போ விஜய் அண்ணா வந்து புதுசாக தான் வராங்க, அவங்க இந்த கடனுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது, சரியா? இனி சிஎம்மாக வந்தாங்கன்னா அவங்க இந்த கடனை எப்படி தீர்க்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கலாம். இதே எல்லாத்தையுமே விஜய் அண்ணா தான் வாங்கி எல்லாம் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சது மாதிரி இவர் வந்து பேசியிருக்கிறாரு, சரியா? சரி, இதுக்கு முன்னாடி தமிழகம் அதிமுக ஆட்சியில் வந்து எவ்வளோ கடனில் இருந்துச்சு, இப்போ ஆளும் அரசு இந்த டைமில் வந்து எவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுக ஆட்சி முடிவு போது 2021, சரியா? அப்போ கிட்டத்தட்ட தமிழகம் வந்து ரூபாய் 4.85 லட்சம் கோடி கடனில் இருந்துச்சு, சரியா? ரூபாய் 4.85 லட்சம் கோடி கடனில் இருக்குது, சரியா? 2021 அதிமுகவில் ஆட்சி முடிவில். அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சி
அதாவது திமுக ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.33 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி கடனில் இருக்குது. அதாவது 4.85 லட்சம் கோடியில் இருந்து இப்போ எவ்வளோ கடனில் இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.33 லட்சம் கோடியில் கடனில் இருக்குது. சரியா? அதாவது இப்போ உள்ள நிலையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இனி இன்னும் ஆட்சி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ கடனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வாட்டி சொல்கிறேன். சரியா? அடுத்ததாட்டு இப்போ கூடுதலாக திமுக எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 3.5 இல்லைன்னா 4ன்னு வச்சுப்போமே, எக்ஸாக்டாக 4 லட்சம் கோடி அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். சரியா? இன்னும் அவங்க வந்து கடன் கூடும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் போடப்பட்டிருக்குது. 9, 10 அப்படிங்கிற மாதிரி பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சரியா? இதுக்கு எல்லாமே பொறுப்பு யார் ஏற்றுக்கணும்? இப்போ ஆளும் ஆட்சி. சரியா? அவங்க தான் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க தான் மக்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணணும்? இதை கால்குலேஷன் மூலமாக அவங்க தான் டீட்டெயிலாட்டு சொல்லணும். அது எதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா வந்து சொல்லணும்? அவங்க ஆட்சியில் இல்லைல்ல, இனிதானே இப்போ தானே புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காங்க. இனிதானே அவங்க இனி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது சிஎம் பொசிஷன் அடைஞ்சதுக்கு அப்புறவு இதை வந்து கேட்குறது தப்பே கிடையாது. அது இப்போமே வந்து எப்படி தீர்க்க போகிறீங்க விஜய் அவர்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எதுவுமே சொல்ல தெரில. ஒரு அரசியல் அறிவு இல்லாத ஒரு நபர் வந்து எப்படி பேசுவாங்களோ அந்தளவுக்கு தான் சரத்குமார் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீர்வேன். சரி மக்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சரத்குமார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருக்காருல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்கிறாரு, இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. பட் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.